ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. வீக் 7 டே 3யோட ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் வர்றதுக்கு முன்னாடி இங்கே குளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. சென்னையில் பனி நல்லா இருக்குது. காலையிலையும் சரி சாயந்தரமும் சரி பனி இருக்க தான் செய்யுது. காலை சாப்பாடு அப்படின்றது எனக்கு மேக்ஸிமம் அன்குக்கிங் தான் நான் எடுத்துக்குவேன். ஒன்று ஜூஸு, இன்றைக்கி வந்து தேங்காய் சில் 2 சில்லு எடுத்துக்கிட்டேன். குட் ஃபேக்ட் அப்படின்றது மார்னிங்கில் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும், உங்களோட ஸ்கின் க்ளோவிங்க்கும் நல்லாயிருக்கும். செவ்வாழை வாழைப்பழம் அப்படின்றது எப்பவுமே ஆஃப்டர் ஒர்க் அவுட் நான் எடுப்பேன். நல்லா பிரிஸ்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா 5, 8 கேஜி 12 கேஜி வரைக்கும் கிட்டில் பால் யூஸ் பண்ணேன். சில சமயம் கொஞ்சம் சோம்பேறியாக பாடி டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னா வெயிட் கம்மியாக வச்சு தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் 2 கேஜி வெயிட் வச்சு தான் பண்ணேன். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டும் அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுமே. மத்தியான சாப்பாடு நான் எடுத்துக்கல, கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால டைமிங் வந்து 4 மணி ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து முளைக்கட்டின பயிர் தான் லைட்டாக ஸ்டீமில் வெந்நி தண்ணியில் வேக வச்சுட்டு தான் எடுத்துக்கிட்டேன். முளைக்கட்டின பயிர்களை வேக வச்சு எடுக்கலாம். என்ன அதில் கொஞ்சம் கலோரி இன்க்ரீஸ் ஆகும். எப்போயுமே ஸ்ப்ரவுட்டாக எடுத்தோம் அப்படின்னா லோ கலோரியாக இருக்கும். கார்ப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. 1 hour அப்படின்றது ஜாக்கிங் அண்ட் வாக்கிங்காக செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்.